கபடி விளையாண்டு இருந்தோம், இப்ப ப்ரோ கபடி. வெறுங்கால விளையாண்டோம், சூப்பர். இப்ப சூப்பர் ரைடு, சூப்பர் டேக்கிள், ஏதாவது அதுல மாட்டிட்டு வரான். இப்ப ஸ்பான்சர் ஒரு அணியை சிறந்த விளையாட்டு வீரருக்கு 2 கோடி, சிறந்த விளையாட்டு வீரருக்கு 3 கோடி. அப்ப யாரும் எடுக்கிறான். அப்ப அது வர்த்தம் ஆயிருது. முதலாளிகள் தமிழ் தலைவாஸ், அந்த தெலுங்கு இப்படி எடுத்துக்கிறான், அப்படி எடுத்துக்கிறான். அப்ப அந்த மாதிரி அணிகளை ஏன் எடுத்து தனியார் முதலாளிகளின் வியாபாரம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவான்? இப்ப எப்பவும் இல்லாம ஆன்லைன்ல நீ மாட பதிவு பண்ணணும். மாடுபிடி வீரர்களினுடைய தற்குறிப்பை அதுல பதிவு பண்ணணும், படம் எல்லாம் போடணும். இந்த ஆண்டு இவர் 11 மாடை அடக்கினார், இவர் 12 மாடை அடக்கினார். அடுத்த ஆண்டு இவனுக்கு 1 கோடி ஸ்பான்சர் தனியார் முதலாளி. இப்ப கார் கொண்டாந்துட்டான். கொஞ்ச நாள் நம்ம முதலமைச்சர் ஆகும்போது ஹெலிகாப்டர் கொடுக்குற அளவுக்கு நான் நிறுத்திவான். நீ 10 மாடு பிடிச்சா ஹெலிகாப்டர் வச்சுக்கப்பா அப்படின்னு. இதான் எங்க போகுது? வியாபாரம். உன்னுடைய கலாச்சாரம் பண்பாடு சந்தையாகுது. இனி பாரு, எல்லாம் இங்க பதிவு பண்ணணும். இந்த காலரி வளாகம் கட்டிட்டால, இதுக்கெல்லாம் ஓட விடணும். தனியார் முதலாளிகள் போன தடவை நல்லா பிடிபடாத ஓட மாட்டு ஸ்பான்சர் பண்ணுவான், நல்லா பிடிச்ச வீரன் மேல பணம் கட்டுவான். இது நடக்கல. நான் பிரபாகரன் மகன்களா இருந்து என் ஓட்டு விவசாயிக்கு தான். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.